ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்கலாம். பன்னீர் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் குக்கரில். அது கூடவே நீல வாக்கில் வெட்டின வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். இது வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பவுலில் பன்னீர், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, தயிர், மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து பெசரி வச்சுக்கலாம். அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினோன்னே அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு தேஸ்பத்தி இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். அது கூட கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறமாக்கு சோளமும் கொஞ்சம் பட்டாணி ரெண்டுமே ஃப்ராசன் தான், அது சேர்த்துக்கலாம் 1/2 கப். அதுக்கப்புறம் இந்த பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சதை அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி 1/2 கப் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு நல்லா கழுவிட்டு அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்க்கலாம். அது சேர்த்து அதையும் சேர்த்து லேசாக கிளறி விடவும். கிளறி விட்டோன்னே 1:2 அந்த ரேஷியோவில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி, அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அது லேசாக கொதி வந்தோடனே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ அது கொதி வரட்டும். கொதி வந்தோடனே குக்கர் மூடிடலாம். மூடி 3 விசில், கரெக்டாக 3 விசில் வந்தால் போதும். இப்போ திறந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதில் கொத்தமல்லி தூவி 1 ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விடணும். கரெக்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.